எனது பாசத்திற்குரிய அண்ணன் ஷவுகத் அலி உஸ்மானி ஹசரத் அவர்கள் நமக்கு முன்னால் சிறப்புரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدًا عبده ورسوله اللهم صل وسلم وبارك عليه الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله بلغت الرسالة وأديت الأمانة ونصحت الأمة وكشفت الغمة وجاهدت في سبيل ربك حق جهاده وعبدت ربك حتى أتاك اليقين بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي صدق الله مولانا العظيم. சிறந்த பெண் சமூகத்தை உருவாக்கி அதிலிருந்து தலை சிறந்த சமுதாயத்தினுடைய அடுத்த தலைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்கிற முனைப்போடு செங்கோட்டை மாநகரத்தில் மிக உத்வேகத்தோடும் ஆத்மார்த்தத்தோடும் அகமகிழ்வோடும் நடைபெற்று கொண்டிருக்கிற ஹைராத்துன் நிசா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியினுடைய 9ஆம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் ஆலிமா முஅல்லமா முபல்லிகா பட்டமளிப்பு விழாவினுடைய இந்த மஜ்லிஸையும் இந்த மதரசாவையும் தலைமை ஏற்று வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிற என்னுடைய பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் மஹபூப் அன்சாரி ஃபைசி ஹசரத் உள்ளிட்ட சங்கை மிகுந்த உலமா பெருமக்களே,
முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நிர்வாக பெருமக்களே, சனது வழங்கி சிறப்புரை வழங்க இருக்கிற மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் KM இல்யாஸ் ரியாஜி ஹசரத் அவர்களே, பட்டம் பெற இருக்கிற மாணவ செல்வங்களே, மிகச்சிறந்த அர்ப்பணிப்பு உணர்வோடு சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய பெண் சமூகத்தை உருவாக்கி ஒரு மாபெரும் எழுச்சியை இந்த தேசத்தில் மண்ணில் ஏற்படுத்த வேண்டும் என்கிற முனைப்போடு சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரிய பெருந்தகைகளே, பள்ளிவாசலினுடைய நிர்வாக பெருமக்களே, உலமா பெருமக்களே, சமுதாய பெரியவர்களே, சகோதரர்களே, சுறுசுறுப்பாக சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய களத்திலே வந்திருப்பவர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களே, வருங்கால சந்ததிகளே, நாங்கள் எல்லாம் பிறந்து வளர்ந்து படித்து பட்டம் பெற்று ஆளாகி நாங்களும் இந்த சமூகத்தில் மனிதர்கள் என்று தலை நிமிர்ந்து நிற்பதற்கு அல்லாஹ் ஒரு காரணமாக ஏற்படுத்தி தந்த எங்களை ஈண்டெடுத்த எங்களின் அன்பு தாய்மார்களே, வருங்கால தாய்மார்களான சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவினுடைய அன்பும் அருளும் நம்முடைய உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸலவாத்து காணுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் ஷஃபாஅத்தும் புனிதம் நிறைந்த இந்த மஜ்லிஸிலே குழுமி இருக்கிற நம்மீதும் நம்மை சார்ந்தவர்கள் மீதும் நாம் நேசிப்பவர்களின் மீதும் நம்மை நேசிப்பவர்களின் மீதும் பிரார்த்தனையை கொண்டு வசியத்து செய்தவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்கிற நல்ல பிரார்த்தனையோடு இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். பெண்களுக்கான மதரசா தமிழகம் முழுவதும் உருவாக்கப்படுவதனுடைய நோக்கத்தை குறித்து பல்வேறு மேடைகளில் பல்வேறு கட்டங்களில் பேசியிருக்கிறேன். அது ஹைராத்துன் நிசா மகளிர் அரபிக் கல்லூரியினுடைய துவக்க காலத்திலே நான் அழைக்கப்பட்ட நேரத்தில் கூட அது சம்பந்தமாக பேசியிருக்கிறேன். அதாவது அல்லாஹ் சூரத்து தஹரீமில் பெண்கள் அவர்களுடைய பலத்தை குறித்து அவர்களுடைய ஆற்றலை குறித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லப்படுகிற திருவசனங்களை மேற்கோள் காட்டி பேசியிருப்பேன். நூற்றுக்கணக்கான மதரசாக்களுடைய நிகழ்ச்சிகளில் அது பேசப்பட்டாலும் ஆயிரக்கணக்கான முறை அது ஓதுகிற நேரத்தில் அந்த வரலாற்று நிகழ்வுகள் கண்களுக்கு முன்னால் வந்து போனாலும் அது நிதர்சனமாக சமீப காலத்தில் நாம் உணர்ந்த ஒரு விஷயம் என்னன்னா, அல்லாஹ் பெண்களை குறித்து சொல்லும்போது நல்ல பெண்களை குறித்து முதல்ல சொல்லியிருக்கணும். அப்படி தானே? நம்ம ஒரு ஆளை பற்றி பேசும்போது அவர்களுடைய ப்ளஸ்ஸை பற்றி தான் முதல்ல பேசுவோம். இவ்வளவுலாம் ப்ளஸ் இருந்தாலும், இவ்வளவுலாம் சிறப்பு இருந்தாலும், இவ்வளவுலாம் தகுதி இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு சின்ன மைனஸ் இருக்குது, அதை மட்டும் சரி பண்ணிட்டா சரியாயிடலாம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அது நம்ம மனைவிட்ட பேசுகிறதா இருந்தாலும், மனைவி கணவன்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும், நம்முடைய பிள்ளைகள்கிட்ட மோட்டிவேட் பண்ணுறதா இருந்தாலும் அப்படி தான் பேசணும். ஆனால் இப்படி பேச வேண்டும் என்று சொல்லித் தருகிற அல்லாஹ் சூரத்து தஹரீம்லே பெண்களை குறித்து பேசுகிற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ضربallahu مثلا للذين كفروا امرأة لوط وامرأة لوط كانتا تحت عبدين من عبادنا صالحين فخانتاهما فلم يغنيا عنهما من الله شيئا وقيل ادخلا النار مع الداخلين. காஃபிரான பெண்களுக்கான உதாரணங்கள் இரண்டு பெண்களை குறித்து அல்லாஹ் சொல்லுவான். ஒன்று நூஹ் நபியினுடைய மனைவி, இன்னொன்று லூத் நபியினுடைய மனைவி. இந்த இரண்டு பேர்களாலும் உலகத்தினுடைய மனித படைப்புகள் அப்படியே முற்றிலுமாக உருமாற்றப்பட்டிருக்கிறது, அழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரலாறெல்லாம் பைபிளில் படிச்சிருப்போம், தௌராத்தில் படிச்சிருப்போம், குர்ஆன்லையும் படிச்சிருக்கிறோம். உலகத்தினுடைய சரித்திர வல்லுநர்கள் எல்லோரும் இதை பதிவு செய்திருப்பார்கள். அப்படிதான் இந்த வரலாறு இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னால லரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிரௌன்,
இது காலத்து ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வஅமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். உலகத்தினுடைய கொடூரமான ஆட்சியாளர்களுக்கு முன்மாதிரியாக அல்லாஹ் ஃபிரௌனை குறித்து நிறைய சொல்லுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய எச்சரித்திருப்பார்கள். இந்த ஃபிரௌன் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் கொன்னான். ஆனா அந்த ஃபிரௌனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய மனைவி ஆசியா அம்மா மூசா நபியினுடைய வளர்ப்புக்கு காரணமாக இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை முடிந்த அந்த ஆசியா அம்மா. ஃபிரௌன்ட்ட என்ன குறை? ஃபிரௌன்ட்ட மிகப்பெரிய மாளிகைகள் இருந்துச்சு, மிகப்பெரிய செல்வ செழிப்புகள் இருந்துச்சு, ஒட்டக கூட்டங்களும் ஆட்டு மந்தைகளும். எதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு தேவையோ, சமகாலத்தில் பெண்கள் தன்னுடைய கணவனுடைய புறத்தில் இருந்து எதையெல்லாம் விரும்புவாங்களோ அதெல்லாம் ஃபிரௌன்ட்ட இருந்துச்சு. அந்த அம்மா நினைச்சிருந்தா எப்படியோ வாழ்ந்திருக்கலாம், எப்படியோ அனுபவிச்சிருக்கலாம், எப்படி எல்லாமோ தங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆடம்பரங்களை வெளிப்படுத்தி இருக்கலாம். பெண்களை பொறுத்தளவுல இயல்பாக அவங்களுக்கு அதானே தேவை. ஏங்க, நல்ல வீடு எப்ப கட்ட போறீங்க? அவன் கட்டிட்டா, இவன் கட்டிட்டா, அவர் கட்டிட்டார், இவர் கட்டிட்டார், உங்க அண்ணன் கட்டிட்டான், தம்பி கட்டிட்டான். உனக்கு பண்டு வாக்கப்பட்டுட்டு வாடகை வீட்டிலேயே கழிக்க வேண்டியிருக்கு. பூலாங்குடியிருப்பில் கேட்டாக, இரவிய தர்மபுரத்தில் கேட்டாக, வடகரையில் கேட்டாக, வாவா நகரத்தில் கேட்டாக, தென்காசியில் பெரிய குடும்பத்தில் அங்கே கூட கேட்டாக. அங்கே எல்லாம் போகாமல் உனக்கு தான் வாக்கப்படுவேன்னு இருந்ததுக்கு வாடகை வீட்டிலேயே இதே சட்டி பெட்டி சாமானை தூக்கிட்டு போகிறது, தப்லீக்காரங்க தூக்கிட்டு போகிறது மாதிரி எவ்வளோ நாளைக்கு தான் தூக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறது. இப்படியெல்லாம் சொல்லி விமர்சிப்பவர்கள் தான். கணவனுடைய இயலாமை சொல்லி அவரை வருத்தப்பட வைப்பது தான் பெண்களுடைய இயல்பு. ஆனால் நீங்கள்லாம் அப்படி இல்லை, இல்லாமல் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். என்ன இப்படி சொன்னதுக்கு சிரிக்கிறீங்க? இந்த மனுஷன் இன்னுமா நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா இன்னுமா நம்மளை அப்படி இல்லைன்னு இந்த மனுஷன் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க மாதிரி இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பெண்மையை, ஒரு சிறந்த தன்மையை அல்லாஹ் இந்த மஜ்லிஸின் மூலம் தந்தருள் புரிவானாக. ஆனால் அந்த அம்மா என்ன சொல்லுது தெரியுமா? ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா? ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா. அல்லாஹுவே, அல்லாஹுவே, தங்கங்களால் ஆடம்பரமாக நிர்மிக்கப்பட்ட இந்த பங்களாவை விட, இந்த மாளிகையை விட, இந்த உலகத்தினுடைய எல்லா ஆடம்பரங்களை விட எனக்கு இப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீடு போதும் அல்லாஹ். எனக்கு எது போதும்? உலகத்தில் இதெல்லாம் தேவையில்லை. இவன் கட்டி இருக்கிற இந்த வசதி, இந்த வாய்ப்பு, இந்த மாளிகை, இந்த செல்வம், இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. சொர்க்கத்தில் ஒரு வீடு போதும். அல்லாஹ் அந்த நசீபை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. செங்கோட்டையில் இந்த கூட்டத்தில் இருக்கிற வீடு இல்லாமல் இருப்பவர்களே, இந்த வீட்டில் ரொம்ப நாளைக்கு ஒன்று இருந்துட முடியாது. நீங்கள் 50 லட்சத்துக்கோ, 1 கோடிக்கோ, 2 கோடிக்கோ, 5 கோடிக்கோ எவ்வளவு செலவு செய்து வீடு கட்டினாலும் கூட உங்களை இந்த வீட்டில் நிரந்தரமாக யாரும் வச்சுக்க போறதில்லை. ஒரு நாளைக்கு இந்த உடம்புல இருந்து ரூஹு போன உடனே தூக்கி போட்டுருவாங்க. அப்படிதானே? அடிக்கடி சொல்வதுண்டு, நாம இருக்கிறது வரைக்கும் தான், இந்த உடல்ல உயிர் இருக்கிறது வரைக்கும் தான், அது இந்த உடம்புல ஆரோக்கியம் இருக்கிறது வரைக்கும் தான் நாம அவருக்கு மனைவி, இவங்களுக்கு பிள்ளை, இவங்களுக்கு அம்மா. இந்த உடம்புல இருக்கிற ஆரோக்கியம் போய் நம்ம சுயமாக எழுந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கிளவி போயும் தொலைய மாட்டுக்கா. பிள்ளைங்கள்லாம் நான் எவ்வளவு பார்த்துட்டேன், நீ பாரு, உனக்கும் தானே அம்மா, எனக்கு மட்டுமா அம்மா? அண்ணன் தம்பிக்கு மத்தியில் பிரச்சனை, சண்டை, யாரு பார்க்கிறது? அல்லாஹ் ஆரோக்கியத்தோடு மரணம் வரையிலும் ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய நசீபை தந்தருள் புரிவானாக. உடம்பிலிருந்து உயிர் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செங்கோட்டையில் இருக்கக்கூடிய மேலப்பள்ளி வாசல் அல்லது கீழப்பள்ளி வாசலுடைய வாட்ஸ்அப் தளத்தில் உங்கள் பேரனுடைய மரண செய்தி போயிருக்கும். போகுமா இல்லையா? அதெல்லாம் நாங்கள்லாம் மௌத்தாக மாட்டோம் ஆலிம்சா, எங்கள் ஊர்லாம் மலக்குள் மௌத்து வரமாட்டாரு அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. உங்கள் மரண செய்தி போயிருக்கும். நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருக்கலாம், எவ்வளவு பெரிய பணக்காரியாக இருக்கலாம், செங்கோட்டையிலேயே நீங்கள் தான் பேரழகியாக இருக்கலாம், செங்கோட்டையிலேயே நீங்கள் தான் செல்வாக்கு படைத்த குடும்பத்தினுடைய பிள்ளையாக இருக்கலாம், உங்கள் கணவர் செங்கோட்டையில் செல்வாக்கு படைத்த மனிதராகவும் இருக்கலாம். ஆனாலும் உங்கள் மரண செய்தி போன உடனே அடுத்து எல்லாரும் கேட்குற கேள்வி என்ன? எப்போ அடக்கம்? முடிஞ்சு போச்சு. ஐயோ அப்படியா, எப்படி? நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தா, பயான்ல மாடு மாதிரி உட்கார்ந்து இருந்தாலே, கல்யாண வீட்டில் கல்லு மாதிரி இருந்தாலே, பிரியாணி வீட்டில் கறியா தின்னாலே, இப்படி எல்லாம் அதுக்கு அப்புறம் தான் பேசுவாங்க. இது இயல்பு, பெண்களுடைய வழக்கம் இது.
இதுக்கு அடுத்து தான் அதெல்லாம் கேட்பாங்க. முதல்ல அடக்கம் எப்போ? அப்போ ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு. எப்போ இந்த உடம்புல இருந்து ரூஹு போயிருச்சோ, இந்த உடம்பு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை இழந்துருச்சு. யாராவது அப்படி வச்சிருக்காங்களா? செங்கோட்டையில் யாராவது? இல்லை இல்லை. என் பொண்டாட்டியை நான்லாம் கபருக்கு அனுப்ப மாட்டேன். அவள் என் கூட தான் இருக்கணும். அவள் என் கூட வாழ்ந்ததுக்கு பின்னால தான், என் கல்யாணம் பண்ணதுக்கு பின்னால தான் எனக்கு எல்லாமே கிடைச்சிச்சு. அவள் இல்லாமல் நான் இல்லை. எனவே ஜமாத்தார்களே, ஜமாத்துக்கு ஒரு கடிதம் தர்றேன். சாவி பள்ளிவாசலுக்கோ மேல பள்ளிவாசலுக்கோ ஒரு கடிதம் கொடுத்து, தயவு செய்து என்னுடைய மனைவியை என்னை விட்டும் பிரித்து கபரிஸ்தானில் கொண்டு போய் தனியாக அடக்கிறாதீங்க. அவன் என் வீட்டில் தான் இருக்கணும். அவன் நகையை வித்து கட்டின வீடு, அவங்க அத்தா கொடுத்த வீடு, அவன் ஆசை ஆசையா கட்டின வீடு. யாராவது ஒருத்தர் அப்படி சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்களாக்கா? தமிழ்நாட்டில் இனிமே யாராவது சொல்ல போகிறாங்களா? இல்லை இல்லை. தூக்கி கொண்டு போய் அடக்கிட்டு அடுத்த வேலை அங்கே நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போது உலகத்தில் நாம் செலவு செய்து கட்டின வீடு இதுக்கே, அது நம்ம வீடுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அது நம்ம வீடு இல்லை. எத்தனையோ பெரியவர்கள், எத்தனையோ செல்வாக்கு படைத்தவர்கள், எத்தனையோ பணபலம் படைத்தவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அவர் இந்த வாழ்ந்த வீடுகள் எல்லாம் அப்படியே கைமாறி போய்கிட்டே இருக்குது. அடுத்தடுத்த வேறொருவர் வந்து வாழ்வார்கள். இதுதான் இயல்பு. இதை புரிஞ்சுக்கிட்ட ஆசியா அம்மா சொன்னாங்க, அல்லாஹுவே அல்லாஹுவே அல்லாஹுவே, ஃபிரௌனோடு வாழுகிற இந்த வளமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அல்லாஹ். எனக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு தந்துரு அல்லாஹ். அது போதும் அல்லாஹ். ஃபிரௌனுடைய இந்த அநியாயத்திலிருந்து என்னை பாதுகாப்பாய் அல்லாஹ். அப்படி துவா செஞ்சிருக்கிறாங்க. யதார்த்தத்தில் ஃபிரௌன் கூடயே இருந்து அவன் கொடுமையை எல்லாம் தாங்கி அவனுடைய வீட்டில் மூசா நபியை வளர்த்து மூசா நபிக்கு உறுதுணையாக இருந்து அப்படியே ஆணியை வச்சு சவத்தில் அடிச்சு 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 கொன்னானே. நாம வரலாற்றில் பார்க்கிறோமே. அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? இந்த ஆசியா அம்மையாவை தானே முதல்ல சொல்லி இருக்கணும். ஆனா முதல்ல சொல்றான் அல்லாஹ் நூஹ் நபியினுடைய மனைவிங்கிறான், லூத் நபியினுடைய மனைவிங்கிறான். அடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த குழந்தைய வயிற்றுல சுமந்ததிலிருந்து அவங்க பட்ட பாட சூரா மரியம்ல நம்ம ஓதி இருப்போம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 3 வருஷம்தான் மூசா நபி 30 வயசுல நபித்துவம் கிடைக்குது. 33 வயசுல உயர்த்தப்படுறாங்க. இந்த 3 வருஷம் அவர்கள் செய்த சேவையின் காரணமாக இல்லை. அல்லாஹ் சொல்லுவான், இன்னைக்கு 180 கோடியை தாண்டி ஏறத்தாழ உலகத்தில் 200 கோடி கிறிஸ்தவர்கள் ஈசா நபியை ஏற்றுக்கொண்டவர்கள். இந்த 200 கோடி கிறிஸ்தவர்கள் உருவாகுவதற்கு காரணமாக அல்லாஹ் யாரை சொல்றானா? மரியம் அலைஹிஸ்ஸலாமை சொல்றான். ஏறத்தாழ 2026 வருஷம் கழிச்சு உலக மக்கள் தொகையில் 3ல் 1 பகுதி கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுக்கு காரணம் யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிற ஒரு பெண்மணி. அப்ப அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கணும்? மரியம் அலைஹிஸ்ஸலாமை தானே முதல்ல சொல்லி இருக்கணும். எங்க 2026லையும் கூட உலக மக்கள் தொகையில் 750 கோடியில் ஏறத்தாழ 200 கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஈசா நபியினுடைய திறமை அல்லாது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அந்த அம்மாவை கூட அல்லாஹ் 2வது தானே சொல்றான். ஏன் இப்படி சொல்றான் அல்லாஹ்? பெண்களை, நல்ல பெண்களை தானே முற்படுத்தி சொல்லணும். பெண்களை குறித்து சொல்ற நேரத்தில் அல்லாஹ் ஏன் கெட்ட பெண்களை சொல்றான் அப்படின்னு நான் கூட நினச்சிருக்கிறேன். நீங்கள் கூட குர்ஆனை படிக்கும்போது அப்படி யோசிச்சிருக்கலாம். யோசிச்சிருக்கீங்களா? என்னத்தை சொன்னால் நமக்கு என்ன, அப்படி தானே இருப்போம். குர்ஆனை யோசிக்கணும், குர்ஆனை பற்றி நிறைய சிந்திக்கணும். இப்போ வெனிசுலாவில் அமெரிக்கா ஒரு தாக்குதல் நடந்துச்சு. அதெல்லாம் நம்ம அப்டேட்டட் தானே, எல்லாரும் அப்டேட்டு தானே. அமெரிக்கா வெனிசுலா நிக்கோலஸ் மதுராவை அப்படியே அலாக்கா தூக்கிட்டு போனாங்க. என்ன வெப்பன்ஸை பயன்படுத்தினாங்கன்னு உலகமே வியந்து பார்க்குது. ஏன்னா ரஷ்யாவினுடைய, சைனாவினுடைய, ஈரானுடைய நிறைய மிசைல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் எல்லாம் சுற்றி நிற்குது. ஆனால் அமெரிக்கா ஒரு வெப்பன்ஸை பயன்படுத்தினா 2-3 நாளைக்கு முன்னால தான் என்ன வெப்பன்ஸ் அப்படிங்கிறதை அமெரிக்கா சொல்லுது. அந்த வெப்பன்ஸை பற்றி சொல்லும்போது நமக்கு குர்ஆனுடைய செய்தி ஞாபகத்திற்கு வருகிறது. என்ன வெப்பன்ஸ் தெரியுமா? நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒளியை அங்கு எழுப்பினோம். அந்த ஒலியில் சுற்றி நிற்கிற எல்லோருமே, அவன்கிட்ட ஒரு வெப்பன்ஸ் இருக்குது. அந்த வெப்பன்ஸை போட்டால் பயங்கரமான சவுண்டு வருமா, பயங்கரமான சப்தம் வரும். மிகப்பெரிய சப்தம் என்ன செய்யும் அப்படிங்கிறத குர்ஆன் சொல்லும். அல்லாஹ் சொல்லுவான்,
அவர்களை ஒரு பேரிடி பிடித்து கொண்டது அப்படின்னு சொல்லுவான். அல்லாஹ்வினுடைய தண்டனைகள்ல வித்தியாசமான தண்டனைகளை குறித்து குர்ஆன் சொல்லும். அதிலே பெரும் சப்தம் இருக்கிறது, அதுவும் ஒரு பேரழிவு ஆயுதம் என்பதை குர்ஆன் சொல்லி இருக்கிறது. 2025 அல்லது 2026 அமெரிக்கா அப்படி ஒரு வெப்பன்ஸை பயன்படுத்துது. குர்ஆன்ங்கிறது எவ்வளவு டெக்னாலஜியை எவ்வளவு நாளைக்கு முன்னாலேயே சொல்லி இருக்குது பார்த்தீங்களா? 2026 உலக வல்லரசு அமெரிக்கா பயன்படுத்துகிற டெக்னாலஜியை ஏறத்தாழ 8000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பூமியில் அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். நம்ம என்னதான் லேட்டஸ்ட் அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே மிக பழமையானது, மிக மிக பழமையானது. குர்ஆனை இப்படி சிந்திக்கணும். அப்ப குர்ஆனை இப்படி ஓதும் போது நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கிறேன், அல்லாஹ் ஏன் மரியம் அலைஹிஸ்ஸலாமை முதல்ல சொல்லல, ஃபிரௌனுடைய மனைவியை ஏன் முதல்ல சொல்லல, ஏன் அழிவுக்கு காரணமான நூஹ் நபியினுடைய மனைவியை முதல்ல சொல்றான், லூத் நபியினுடைய மனைவியை முதல்ல சொல்றான்னு நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கிறேன். ஆனா போன வாரம் தான் எனக்கு அதனுடைய விடை கிடைச்சிச்சு. போன வாரம்னா ஒரு 10 நாளா 10-20 நாளா கடையநல்லூர் எவ்வளவு ஃபேமஸான ஊர் தானே? எதுக்கு ஃபேமஸான ஊர்? நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்கிற ஊர். என்ன கவனிச்சு, ஏறத்தாழ 30,000 குடும்பங்கள் தான் அங்கே வசிக்கிறது. முஸ்லீம் குடும்பங்கள் எவ்வளவுதான்? 30,000 குடும்பங்கள் தான் வசிக்கிறது. ஆனால் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இருக்குல்ல, அரசு உதவி பெறுகிற பள்ளி, தாருசலாம் இருக்குது, ஹிதாயத்துல் இஸ்லாம் இருக்குது, மசூத் தைக்கான் இருக்குது, அப்புறம் பேட்டை ஜமாத்திற்கு சொந்தமான ஸ்கூல் இருக்குது. இப்படி நிறைய முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் நான் கவனித்து தமிழகத்திலேயே அதிகம் பள்ளிக்கூடங்கள் இருக்கிற ஊர் எது சொல்லுங்களேன்? கடையநல்லூர். எஜுகேஷனுக்கு மிக முக்கியமான ஊர். அவங்க சிங்கப்பூரில் இருக்கிற காலகட்டத்தில் கூட, சிங்கப்பூரில் கூட தமிழ் சங்கத்தை உருவாக்கி அங்கே தமிழ் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் என்கிற வரலாறெல்லாம் கடையநல்லூரினுடைய வரலாற்றில் நிறைய இருக்குது. பீகாரில் 2 லட்சம் பேர் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியில் 2 லட்சம் பேர் வசிக்கிறாங்க. அந்த பகுதியில் பிரைமரி ஸ்கூல் கூட கிடையாது. அங்கிருந்து வரக்கூடிய வர்றாங்கல்ல முஅத்தின்கள்லாம் வர்றாங்கல்ல, குர்ஆனை அழகாக ஓதுவாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியாது? படிக்க தெரியாது. ஏன் படிக்க தெரியாதுன்னா, பிரைமரி ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னால், என் கூட ஒரு பையன் முஅத்தினாக இருந்தான். அவங்ககிட்ட கேட்டேன், ஏன்பா உங்கள் ஊர்லேருந்து எல்லாம் படையெடுத்து வர்றீங்களே, தமிழகத்தில் அடுத்தடுத்து உலமாக்களுக்கு கூட வேலை இல்லாமல் போயிடும் போல தெரியுது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய படையெடுப்பெல்லாம் இருக்குது. முகலாயர்கள் படையெடுப்பை விட, ஆங்கிலேயர்களுடைய படையெடுப்பை விட உங்கள் படையெடுப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் தமிழகத்தையே ஆக்குபை பண்ணிடுவீங்க போல தெரியுது. ஏன்பா எல்லாருமே பிறக்கும் போதே குர்ஆன் ஓதிட்டு தான் பிறப்பீங்களா? அவன் சொல்லுவான், நாங்கள் எங்கள் ஊரில் பள்ளிக்கூடத்தை பார்த்ததே இல்லை, அதனால் எங்களுடைய படிப்புங்கிறதே இதுதான், குர்ஆன் தான். அந்த அடிப்படையில் எல்லோரும் குர்ஆனை ஓதுவோம். மழைக்கு கூட ஸ்கூலில் ஒதுங்கி இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒதுங்கிறதுக்கு எங்கள் ஊரில் ஸ்கூலே கிடையாது. 2 லட்சம் மக்கள் வசித்து கொண்டிருக்கக்கூடிய பகுதியில் பள்ளிக்கூடமே இல்லை என்று இருக்கிற பொழுது 30,000 குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் பள்ளிக்கூடங்கள் நிறைந்திருப்பது என்பது முஸ்லிம் சமுதாயத்தினுடைய வரலாற்றில் உண்மையிலேயே மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு அந்த ஊருக்கு அதனால இருக்குது. அதை தாண்டி ஆயிரக்கணக்கான உலமாக்கள் இருக்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த கல்வியாளர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, யூசுப் அன்சாரி ஹஸ்ரத் அவங்க ஃபைசுல் அன்வாரை உருவாக்கி உலகம் முழுவதும் இன்றைக்கு ஃபைசிகள், மஹபூப் அன்சாரி உட்பட ஃபைசிகள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். அந்த மதரசா ஃபேமஸ். அதுக்கடுத்து கிரசன்டினுடைய பிரின்சிபால் மசூத் ஜமாலி ஒரு மிகச்சிறந்த சிந்தனையாளர், மிகச்சிறந்த எழுத்தாளர். அப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். அரசியல் ஆளுமைகள் இதெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ இந்த கடையநல்லூருங்கிற நோட்டீஸில் என் பேர் கடையநல்லூர்னு தான் போடுவாங்க. கடையநல்லூர்னு போன உடனே இப்போ என்ன கேட்குறாங்க தெரியுமா? 6 ஸ்கூல் இருக்குது அந்த ஊரானு கேட்கல, ஃபைசுல் அன்வார் மதரசா இருக்குது அந்த ஊரானு கேட்கல, ஆயிரக்கணக்கான ஆலிம்கள் உருவான அந்த ஊரானு கேட்கல. இப்போ என்ன கேட்குறாங்க சொல்லுங்களேன்? வஹீதா பேகம் ஊரா? என்ன கேட்குறாங்க? வஹீதா பேகம் ஊரா? அப்போதான் நினச்சேன், இது உங்களுக்கெல்லாம் சிரிப்பு வருதுல்ல, உங்களுக்கெல்லாம் சிரிப்பு வருதுல்ல. நான் இப்படி ஆச்சரியப்பட்டு போனேன். இவ்வளவு சேவைகள், இவ்வளவு மதரசா, இவ்வளவு ஆலிம்கள், இவ்வளவு பள்ளிக்கூடங்கள், இவ்வளவு செம்மல்கள் எல்லாம் இருந்தாலும் கூட ஒரே ஒரு பெண் ஷரியத்திற்கு முரணான ஒரு காரியத்தை செய்து அதை பட்டவர்த்தமாக்கினால்
டோட்டல் உலமாக்கள் வாஷ் அவுட், ஹாஜியார்கள் வாஷ் அவுட், மதரசாக்கள் வாஷ் அவுட், பள்ளிவாசல்கள் வாஷ் அவுட். இஸ்லாத்தினுடைய கலாச்சாரம் துடைத்து எறியப்படும். அதனாலதான் அல்லாஹ் சொன்னான் லரபல்லாஹு மஸலல் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹிம் வ இம்ரஅத லூத். அல்லாஹ் ஏன் முதல்ல பெண்களை, கெட்ட பெண்களுக்கு உதாரணம் சொன்னான் தெரியுமா? ஒரே ஒரு பிள்ளை இருந்தா போதும், ஒரு பொட்ட பிள்ளை இருந்தா போதும். நீங்கள் ஆயிரக்கணக்கான ஆலிம்கள் இருக்கலாம், நிறைய கல்வி ஸ்தாபனங்கள் நடத்தலாம், நூற்றுக்கணக்கான உலமாக்களை நீங்கள் உருவாக்கலாம். ஒரு பெண் நினைத்தால் எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கிட்டு போயிருவா. அது நிதர்சனமா இல்லையா அக்கா? நிதர்சனமா இல்லையா? எவ்வளவு சப்போர்ட்டு, சுப்ஹானல்லாஹ். அந்த பிள்ளைக்கு எவ்வளவு சப்போர்ட்டு, எவ்வளவு ஆதரவு. இதுதான் இப்படி ஒரு பிள்ளைகள் உருவாகாம இருக்கிறதே நீங்கள் சமூகத்திற்கு செய்கிற மிகப்பெரிய உதவி என்பதை இந்த சமூகத்திற்கு உணர்த்தி காட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்லியிருக்கிறான். அந்த அடிப்படையில் செங்கோட்டையில் இந்த ஹைராத்துன் நிசா மதரசா இதனுடைய உருவாக்கம் என்பது நீங்கள் நினைக்கிறது மாதிரி சாதாரணமான விஷயம் இல்லை. ஏதோ ஒரு பெண்மணியின் மூலம் ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய மானமும் மரியாதையும் களங்கப்படுத்தாமல் இருப்பதற்காக இங்கு இருக்கக்கூடிய பெண்களை நல்ல பெண்களாக, இஸ்லாமிய அடிப்படையில் வாழக்கூடிய பெண்களாக, இஸ்லாத்தினுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டு வாழக்கூடிய பெண்களாக, இஸ்லாத்தினுடைய மாண்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பெண்களாக, இஸ்லாத்தினுடைய ஷரியத்தை மதிக்கக்கூடிய பெண்களாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த மதரசாவினுடைய நோக்கம். அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் கியாமத்து நாள் வரையிலும் எந்த நோக்கத்திற்காக இந்த மதரசா உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தோடு இந்த மண்ணிலே இந்த மதரசாவை நிலை பெறச் செய்வானாக. யார் யாரெல்லாம் இந்த மதரசாவிற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய புறத்திலிருந்து அவர்களுக்கு உதவி செய்வானாக. யார் யாரெல்லாம் இந்த மதரசாவினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி பொருளாதார ரீதியாக, ஆலோசனை ரீதியாக நேரங்களை கொடுத்து உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய பொருளாதாரத்தை, அவர்களுடைய அந்தஸ்தை, அவர்களுடைய செல்வாக்கை இந்த மண்ணிலே உயர்த்தி தந்தருள் புரிவானாக. என்ன ஆமீனை காணோம்? என்ன நம்ம ஆமீன் சொன்னால் இவர் எடுத்துகிட்டு போயிடுவாரோன்னு பயப்படாதீங்க. ஆமீன் உங்கள் ஊருக்காக, உங்களுக்காகத்தான் சொல்லணும்னு நினச்சேன். நம்மக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு தவறான எண்ணம் என்ன தெரியுமா? மேடையில் பேசும்போது சலான் சொன்னால் அந்த மேடையில் இருக்கிற ஜமாத்தார்கள், இமாம்கள் மட்டும் அல்லது ஆசிரியர்கள் மட்டும் பதில் சொன்னால் போதும், நம்மெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு. சலாம் சொல்கிறது சுன்னத்து, நான் பதில் சொல்கிறது என்னது வாஜிப். கண்டிப்பாக சொல்லித்தான் ஆகணும். நான் முதல்ல சொல்லலைன்னா அல்லாஹ் என்கிட்ட கேள்வி கேட்க மாட்டான். என்ன அஜரத்து சலாம் கூட சொல்லாமல் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தானே என்ன அஜரத்து சலாம் கூட சொல்ல மாட்டேங்க. ஆனால் சலாம் சொல்கிறது என் மேலே கடமை இல்லை. ஆனால் நீங்கள் நான் சலாம் சொல்லி பதில் சொல்லாமல் இருக்கிறது இருக்குல்ல, அது உங்களுக்கு கேள்வி. அவன் தான் சலாம் சொன்னான்ல, நீ ஏன் பதில் சொல்லலைன்னு அல்லாஹ் கேட்போம். அதனால் கண்டிப்பாக யார் சலாம் சொன்னாலும் பதில் சொல்லிடணும். ரெண்டாவது, பாங்கு சொல்லும்போது நிறுத்துறது அப்படிங்கிறது அஜரத்து பேசாமல் இருக்கிறதுக்கு இல்லை, டோட்டல் எல்லாருமே அந்த பாங்குக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். பாங்குக்கு பின்னால் சொல்லப்படக்கூடிய அந்த துவா இருக்குல்ல, அதுக்கு நிச்சயம் கபூலியத்து இருக்கிறது, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நிறைய துவாக்கள் செய்வோம், அல்லாஹ் சில நேரங்களை தந்திருப்பான். அந்த நேரங்களில் துவா செய்யாமல் அதை உதாசீனப்படுத்திட்டு அதை விட்டுட்டு நமக்கு ஏதாவது கஷ்டம் வரும்போது, சங்கடம் வரும்போது, நோய் வரும்போது அல்லாட்ட கேட்போம். அப்போ அல்லாஹ் அதை கபூல் செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அல்லாவை பாருங்களேன், கண்ணே தெரிய மாட்டேங்குது, நான் அல்லாங்கிறேன், தஹஜ்ஜத் தொழுகிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், என்னவெல்லாமோ செய்கிறேன், இவனுக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு நம்ம அல்லாவை குறை சொல்லுவோம். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் நமக்கு தோன்ற நேரத்தில் நம்ம அல்லாட்ட போய் கேட்டா அவன் தரணும்னு அவனுக்கு நிர்பந்தமா? அவன் தருகிற நேரத்தை உதாசீனப்படுத்தி விட்டு நமக்கான நேரம் வருகிற பொழுது அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறது இருக்குல்ல, அது மிகப்பெரிய தவறு. அதனால் பாங்கு சொல்லும் போது ஹஸ்ரத்துமார்கள் மட்டும் பேசாமல் இருக்கிறது இல்லை, டோட்டல் நம்ம எல்லாருமே அமைதியாக இருந்து அந்த பாங்குக்கு பதில் சொல்லி. சில இமாம்கள் இப்படி எழுதுகிறார்கள், சில இமாம்கள் இப்படி எழுதுகிறாங்க,
பாங்கு சொல்லும்போது அதை உதாசீனப்படுத்தி பதில் சொல்லாமல் இருந்தால் நீங்கள் மரணிக்கிற தருவாயில் களிமா சொல்வது உங்களுக்கு சிரமமாகிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதனால் நம்ம அசால்ட்டாக நினைக்கிற, சாதாரணமாக நினைக்கிற சில விஷயங்கள் அது மிகப்பெரிய பிரச்சனையாக நம்முடைய சக்கராத்தில் பிரச்சனையாயிரும். அதனால் அதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு, இப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் குர்ஆனை சொல்லி கொடுக்குறோம். இந்த குர்ஆனுங்கிறது எவ்வளவு வலிமையானது அப்படிங்கிறத தெரியணும்ல. இந்த வலிமையை தெரியாமல் சும்மா சும்மா குர்ஆனை ஓதிட்டு வர்றது அப்படிங்கிறது இல்லை. நான் இப்போ சொன்னேன்ல, குர்ஆனை இது மாதிரி ஆய்வு பண்ணணும். 8000 வருஷத்துக்கு முன்னால் சவுண்டில் மட்டுமே ஒரு வெப்பன்ஸை தயாரிக்க முடியும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் பல்வேறு இடங்களில் இதை சொல்லி இருக்கிறான். ஆனால் நம்ம அதை பற்றி யோசித்ததே இல்லை. ஆனால் அமெரிக்காவில் குர்ஆனை படிக்காத ஒரு யூதனோ, குர்ஆனை படிக்காத ஒரு கிறிஸ்தவரோ அது மாதிரியான ஒரு வெப்பன்ஸை உருவாக்கி இருக்கிறார். நம்ம குர்ஆனை படிச்சுட்டு குர்ஆன்ல அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறானே, இப்படி ஒரு வெப்பன்ஸை நம்மளால உருவாக்க முடியும்னு செஞ்சிருந்தா அது குர்ஆனை உலக சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மிகப்பெரிய தாவாவாக மாறி இருக்கும். அப்ப குர்ஆனை என்ன செய்யணும்னா அப்படி சிந்திக்கணும். அப்படி சிந்திக்கிற ஒரு சூழ்நிலையை தான் இந்த மதரசாவில் ஓதக்கூடிய பெண்களுக்கு நம்முடைய உஸ்தாதுமார்கள் மஹ்பூப் அன்சாரி ஹஜரத் அவர்கள் இப்படியான ஒரு சிந்தனையினுடைய களத்தை, துவக்கத்தை அவர்கள் விதைக்கிறார்கள். அது மேலே 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 நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். மௌத்தா போகிறது வரைக்கும் குர்ஆனை சிந்திக்கணும். இப்போ குர்ஆன் இவ்வளவு வலிமையானது அப்படிங்கிறத புரியணும். இப்போ இந்தியாவில் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழல் செங்கோட்டை மக்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னா, ட்ரெண்டிங் முஸ்லிம்களை இழிவுபடுத்துறது, அல்லது முஸ்லிம்களை கேவலப்படுத்துறது, அல்லது முஸ்லிம்களை கேவலமாக பேசி ஏதாவது லைவ் போடுறது, அல்லது முஸ்லிம்களை பற்றி கேவலமாக எழுதுறது, இப்படியான ஒரு சூழல்ல சமூக ஊடகங்கள்ல முஸ்லிம்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, அது முஸ்லிம்கள் மேல வெறுப்புனால இல்லை, முஸ்லிம்கள் செய்யக்கூடிய தவறுகள்னால இல்லை. மனுஷன் அப்படின்னா சில தவறுகள் நடக்கத்தான் செய்யும். எல்லாரும் புனிதமானவர்களாக இருக்க முடியாது. சில பேர்கள் தவறு செய்கிற பொழுது இந்த மார்க்கத்தை முன்னிறுத்தி அவர்களின் மீது விமர்சனம் வைக்கப்படுகிறது. இஸ்லாம் ஒன்றும் அவனை தவறு செய்ய சொல்லல. அவன் முஸ்லிம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறான், அவன் மனிதன், சில தவறுகள் நடந்துரும். ஆனா முஸ்லிம்கள் ஒட்டுமொத்தமாக தவறு செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை இன்னைக்கு சமூகத்தில் விதிச்சிட்டு போறாங்க. நீங்க ஒரு 2-3 நாளைக்கு முன்னால நம்ம நெல்லை முபாரக் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொல்லியிருப்பார். என்னன்னா, ஒரு டிடிஆர்கிட்ட ஒரு இஸ்லாமிய பெண்மணி, கன்சீவான பெண்மணி, அவங்க எனக்கு லோயர் பெர்த் கொடுங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க. அவரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமான்னு சொல்லி இன்னொரு இடத்துல போய் இன்னொருத்தர்கிட்ட பேசி, அந்த மாதிரி அங்கே ஒரு அம்மா கன்சீவாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு லோயர் பெர்த் வேணும்னு கேட்குறாங்க, மிடில் பெர்த் இருக்குது, அந்த அம்மாவனால் ஏறி அதில் படுக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னா அவர் சரின்னு வந்துடுறார். ஒரு பெண் கன்சீவாக இருக்கிறாங்க, பிரெக்னன்சி லேடிக்கு உதவுறது, பிரசவத்துக்கு இலவசம்லாம் நம்ம ஆட்டோவில் எழுதி அதையே பார்த்து வளர்ந்தவங்க தானே, அப்போ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு அவரும் வந்துடுறாரு. வந்துட்டு இந்த அம்மாவை பார்த்த உடனே, இந்த அம்மா ஹிஜாபை போட்டிருக்கு, புர்கா போட்டிருக்குது. இந்த அம்மாவை பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு தான், இந்த பெண்ணுக்கு தான் நான் சீட்டு தரணும்னா, என்னுடைய லோயர் பர்த்தை தரணும்னா நான் தரமாட்டேன், நான் தர முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா, புர்கா அணிந்திருக்கிற பெண்களின் மீது ஒரு வெறுப்பு நம்மோடு தொடர்பில்லாதவர்களுடைய உள்ளத்தில் கூட மிக ஆழமாக பதிய வைக்கப்பட்டிருக்கிறது. இது செங்கோட்டை மக்களுக்கு நான் ரொம்ப விலாவாரியாலாம் சொல்லணும்னு கிடையாது. நீங்கள் சுற்றும் அதை அனுபவித்தவர்கள், அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள், அல்லாஹ் பாதுகாப்பானாக. இதனுடைய வெளிப்பாடு என்ன ஆச்சு தெரியுமா? முஸ்லிம்களை கொன்னா பிரதமர் ஆயிரலாம், முஸ்லிம்களை அடிச்சா முதலமைச்சர் ஆயிரலாம், முஸ்லிம்களை இழிவுபடுத்தினா எம்எல்ஏ ஆயிரலாம். இது மாதிரியான ஒரு ட்ரெண்டிங் இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. அது தமிழகத்திலையும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, இங்கே பீகாரினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார்கிட்ட நுஸ்ரத் அப்படிங்கிற ஒரு சகோதரி, அந்த அம்மா மேற்கு வங்கத்தை சார்ந்தவர்கள், அவங்க அத்தாவும் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடு வேலைக்கெல்லாம் போய் தெரு தெருவா போய் கூலி வேலை பார்த்து எதையாவது விற்று இந்த அம்மாவை கஷ்டப்பட்டு டாக்டர் ஆக்கிட்டாங்க. அந்த சகோதரிக்கு சந்தோஷம். அந்த சகோதரிக்கு என்னன்னா, கவர்மெண்ட் வேலையும் கிடைக்குது.
அந்த கவர்மெண்ட் வேலை கிடைச்ச உடனே எப்படியாவது எங்கள் அத்தா அம்மாவை நான் சந்தோஷமாக வச்சிருக்கணும் அப்படிங்கிற பூரிப்பில் அந்த பணி நியமன ஆணையை வாங்குறதுக்காக வேண்டி அந்த அம்மா போய் வரிசையில் நிற்குது. உங்களுக்கு தெரியும், நிதிஷ்குமார் இருக்கிறாரு, பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள், நான் ஏற்கனவே சொன்னேன்னு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாவுக்கு பின்னால ஷியாக்கள் சொல்லுவாங்கல்ல அலி வலியுல்லான்னு, அதே மாதிரி நிதிஷ்குமார் வலியுல்லான்னு சொல்லக்கூடிய அளவிற்கு முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் தான் யாரு? நிதிஷ்குமார். அந்த நிதிஷ்குமார் அவருடைய கையினால இந்த அம்மா போய் என்ன செய்யறாங்க, அந்த பணி நியமனைய ஆணையை வாங்கிறதுக்காக போய் அதை பிடிச்சிட்டு முன்னால் நிற்கும் போது அவர் என்ன பண்ணாருன்னு நம்ம எல்லாரும் பார்த்தோம். என்ன பண்ணாரு? இந்த ஸ்கார்ப்பை பிடிச்சு, மூக்கை மறைச்சிருக்கிற அந்த ஸ்கார்ப்பை பிடிச்சு அவர் இழுத்து விட்டார். வாங்கண்ணே. அப்போ ஏன் இதை பண்ணாரு? நிதிஷ்குமாருக்கு புர்காவின் மீது வெறுப்பு இல்லை, நிதிஷ்குமாருக்கு முஸ்லிம்களின் மீது வெறுப்பு இல்லை. இப்ப இருக்கிற கூட்டணியில இப்படி எல்லாம் செஞ்சாதான் நம்மளை வச்சுக்குவான். ஒரு ட்ரெண்டிங், இவன் தன்னுடைய பதவியை தக்க வைக்கணும்னா, அதிகாரத்தில் தொடர்ந்து இருக்கணும்னா, அவன் ஆட்சியாளர்களை, உயர் பதவியில் இருக்கிறவங்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறவங்களை திருப்திப்படுத்துறதுக்கு அவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? இப்படி ஏதாவது முஸ்லிம்களை இழிவுபடுத்துவது, முஸ்லிம்களை கேவலப்படுத்துறது, முஸ்லிம் பெண்களை கேவலமாக பேசுறது, முஸ்லிம்களுடைய அடையாளத்தை கொச்சைப்படுத்துவது, இது மாதிரியான செயல்களை தான் தொடர்ந்து இந்தியா முழுவதும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது தமிழகத்திலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழகம் என்பது பாசிசத்திற்கு இடமில்லாத பூமி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் தமிழகத்திலே இந்துக்களும் முஸ்லிம்களும் மிக நெருக்கமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், பழனி மலை அடிவாரத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது. பழனி முருகன் கோயில் இருக்குல்ல, அதுக்கு அடிவாரத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது. மகரிபு தொழுகைக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னாங்க பார்க்கலாம், மகரிபு தொழுகைக்கு வர்ற மக்களை விட வெளியே இந்து சகோதர சகோதரிகள் நிறைய இருப்பாங்க, வரிசையா நிற்பாங்க. என்னடா பெருங்கூட்டம், தொழுகைக்கு கூட இவ்வளவு கூட்டம் இல்லையே, இங்க வந்து இவ்வளவு கூட்டம் நிற்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? தொழுகை முடித்து விட்டு வரக்கூடிய பாய்மார்களுடைய அந்த மூச்சு காற்றில் என்னுடைய நோய்க்கு நிவாரணம் இருக்கிறது என்கிற நம்பிக்கை அங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்கு இருக்கிறது. சமீபத்தில் விருத்தாச்சலத்தில் போன வாரம் சுபுகு தொழுகைக்காக ஒரு பயணத்தில் போகும்போது ஃபஜ்ரு தொழுகைக்காக போகிறேன். ஃபஜ்ரு தொழுகைக்கு வந்தவங்க 8 பேர், ஆனால் ஃபஜ்ரு தொழுகை முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா அங்கே ஒரு 16 பேர் ஓதி பார்க்கறதுக்காக வேண்டி நிற்கிறாங்க. தொழுகைக்கு வருபவர்களை விட தொழுது விட்டு வருபவர்களுடைய அந்த மூச்சு காற்றுப்பட்டு அவங்க ஓதி ஊதுனா எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஷிஃபா இருக்குன்னு நம்பக்கூடிய ஹிந்து சகோதரர்கள் நிறைய. அதே மாதிரி சிதம்பரத்தில் நடராஜல் கோவில் இருக்கும், அது பக்கத்தில் நவாபு பள்ளிவாசல்னு ஒன்று இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுடைய குருக்கள் கூட அங்கே வந்து தான் ஓதி பார்த்துட்டு போவார். இப்படி ஒரு இணக்கமான சூழ்நிலை. இன்னும் சொல்ல போனால், இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொன்னால், போன வாரம் நீங்கள் திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை போகிற ஒரு குரூப்பை வலைதளத்தில் பார்த்துருப்பீங்க. திருச்செந்தூருக்கு காவடி எடுத்து அழகு குத்தி இதெல்லாம் பூசி அப்படி காவடி ஆடிட்டே போவாங்க. இதில் காவடி ஆடிட்டு போகும்போது பல்வேறு பாடல்களை ஒளியாக எழுப்பி அப்படி போவாங்க. அதில் ஒரு பாட்டு என்னன்னு சொன்னால், ஒரு குரூப்பு போகுது, ஒரு கூட்டம் இளைஞர்கள் போகிறாங்க. அதில் என்னன்னு சொன்னால், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை அப்படிங்கிற நாகூர் ஹனீஃபாவினுடைய இஸ்லாமிய பாடல்களை முழக்கி கொண்டு திருச்செந்தூரனுடைய முருகனுடைய அருளை தரிசிப்பதற்காக வாங்குவதற்காக பெறக்கூடிய போகக்கூடிய இந்துக்களுடைய மனசில் இஸ்லாமிய பாடல்களோடு ஒரு நெருக்கம் இருக்கத்தான் செய்கிறது. இதில் நூற்றுக்கணக்கான ஊர்களை அவங்க தாண்டி போகிறாங்க, ஆயிரக்கணக்கான பாத யாத்திரை மக்களை தாண்டி போறாங்க. யாராவது எப்பா நீ என்னப்பா திருச்செந்தூர் தானக்கப்பா போற, நீ என்ன அல்லா சாமி பாட்டை பாட்டுட்டு போறன்னு யாராவது கேட்டாங்களா? இல்ல. இது நிறைய வைரலாக பரப்பப்பட்டுச்சு. இன்றைக்கும் தமிழகத்தில் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்குமான நெருக்கமும் சகோதரத்துவமும் அது பின்னி பிணைந்திருக்கிறது. இது மாதிரியான நேரத்தில் தான் முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்குமான ஒரு விரிசலை ஏற்படுத்துவதற்கு திருப்பரங்குன்றத்தினுடைய முருகனின் பெயரால், நான் சொன்னதெல்லாம் முருக பக்தர்களுக்கும் முஸ்லிம்களுக்குமான இணைப்பு. எனவே முருக பக்தர்கள் தான் முஸ்லிம்களோடு மிக நெருக்கமாக இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால் தான் முருகனின் பெயராலேயே முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்குமான ஒரு பிளவை தமிழகம் உட்பட
பல்வேறு இடங்களில் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ இப்படியான ஒரு நெருக்கடியான காலகட்டங்களில் முஸ்லிம் சமூகம் குர்ஆனோடு ஒரு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த மதரசாவினுடைய பட்டமளிப்பு விழாவினுடைய செய்தியாகவும் வேண்டுதலாகவும் உங்களிடத்தில் வைத்துக் கொள்கிறேன். ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால ரஷ்யா கார்பச்சேவினுடைய ஆட்சி காலம் இருந்துச்சு. அந்த ஆட்சி காலம் எப்படின்னு சொன்னா, அங்க குர்ஆன் இருக்கக்கூடாது, அங்க பள்ளிவாசல் இருக்கக்கூடாது, அங்க மதரசாக்கள் இருக்கக்கூடாது, அங்க இஸ்லாமிய அடையாளத்தோடு ஆண்களோ பெண்களோ இருக்கவே கூடாதுங்கிறது மாதிரியான ஒரு சூழல் தான் இருந்துச்சு. அப்படி கொடூரமான ஒரு சூழல்ல அந்த ரஷ்யா USSR 12 துண்டுகளாக சிதறுகிறது. அந்த 12ல் 6 நாடுகள் முஸ்லிம் நாடுகளாக உருவான வரலாறெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதில் ஒன்று தான் உஸ்பெகிஸ்தான். உலகத்திலேயே கூட்டு குடும்பமாக நிம்மதியாக சண்டை சச்சரவு இல்லாமல் வாழக்கூடிய ஒரு நாடு எதுன்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் உஸ்பெகிஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குர்ஆனிய குடும்பம் அந்த நாட்டில் இருக்குது. என்னடா ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால குர்ஆனே இருக்கக்கூடாது, பள்ளிவாசலே இருக்கக்கூடாது, தொப்பி தாடி புர்கா எந்த அடையாளமும் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தா என்ன தண்டனை தெரியுமா? சுட்டு கொண்டு போடுவாங்க. எப்படி இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் பள்ளிவாசலினுடைய நிர்வாகிகளுடைய வீடு இடிக்கப்படுகிறதோ, மதரசாக்கள் இடிக்கப்படுகிறதோ, பள்ளிவாசல் இடிக்கப்படுகிறதோ, இதைவிட கொடூரமாக கார்பச்சேவினுடைய ராணுவம் வந்து கொஸ்டின்லாம் பண்ணாது, கேள்வியெல்லாம் கேட்காது, வருவாங்க, சுட்டு போட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த ரஷ்யா உடைந்ததற்கு பின்னால், சோவியத் உடைந்ததற்கு பின்னால் அதில் 6 முஸ்லிம் நாடுகள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதா உலகமே வியந்து பார்த்தது. அந்த 6 நாடுகளில் உஸ்பெகிஸ்தான்ல இருந்து ஒரு ஜமாஅத்து டெல்லிக்கு வருது. அந்த டெல்லியில் ஹசரத்ஜி இருக்கிற அந்த காலகட்டத்தில் டெல்லிக்கு வந்து அந்த ஜமாஅத்துக்கு இவங்கெல்லாம் வந்து ஒரு 50-60 வருஷமாக குர்ஆனோட தொடர்பே இல்லாமல் இருக்கிறாங்க. முதல்ல அவங்களுக்கு குர்ஆனை சொல்லி கொடுங்கன்னு சொல்லி ஹசரத்ஜி உலமாக்கள்கிட்ட ஒப்படைக்கிறார். இப்போ உலமாக்கள்லாம் உட்காந்துட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு 50 வருஷமா செங்கோட்டையில் குர்ஆனை பார்க்காம, பள்ளிவாசலோட தொடர்பு இல்லாமல், மதரசாக்களே இல்லாமல், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை சத்தம் போட்டு கூட சொல்ல முடியாமல் ஒரு சமூகம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? நான் ஏற்கனவே சொன்னேன், கடையநல்லூர் மதரசாக்களுடைய பிறப்பிடம், உலமாக்களுடைய பிறப்பிடம், நிறைய கல்வி ஸ்தாபனங்கள் இருக்கக்கூடிய இடம். இவ்வளவு தொடர்பு இருந்தும் கூட ஒரே ஒரு பெண்மணியினால், ஒரே ஒரு சிறுமியினால் ஒட்டுமொத்தமும் வாஷ் அவுட் செய்யப்படுகிறது, துடை தெரியப்படுகிறது. அப்படின்னு சொன்னா 50-60 வருஷமா குர்ஆனுடைய மனமே இல்லாம, குர்ஆனுடைய வாடையே இல்லாம, குர்ஆனுடைய எழுத்துக்களையே பார்க்காம ஒரு சமூகம் வாழ்ந்தால் அந்த சமூகத்தினுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்? ஆனா இங்க வித்தியாசமாக வந்திருக்கக்கூடிய எல்லா சாத்திகளும், வந்திருக்கக்கூடிய எல்லாருமே உலமாக்களுக்கு முன்னால உட்கார்ந்துட்டாங்க. இவங்க எஸ்ஆர்எல் குர்ஆனை தூக்கிட்டு போறாங்க. ஏன்னா முதல்ல அதான சொல்லி கொடுக்கணும். அலிஃபு பா தா சா ஃபதஹு கஸரு லம்மு மத்து ஷத் இதெல்லாம் தானே சொல்லி கொடுப்போம். இதெல்லாம் தூக்கிட்டு போனால் அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியும், எங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியும். இப்போ உலமாக்கள் ஆச்சரியமாக கேட்டாங்க, உங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியுமா? ஏன்னா நம்ம பள்ளிவாசலில் ரமலானுடைய காலத்தில் வரும்போது எங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியாதுன்னு சொல்கிறவங்க தான். இவ்வளவு வசதி, இவ்வளவு வாய்ப்பு, முக்கு பள்ளிவாசல், மதரசாக்கள், உலமாக்கள், ஆன்லைன் கிளாஸு என்னவெல்லாமோ இருந்தனாலும் இன்னைக்கு ஒரு ஊரில் 100 பேர் இருக்கிறாங்கன்னா 80 பேருக்கு குர்ஆன் ஓத தெரியாதுன்னு சொல்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. ஆனால் எதுவுமே இருக்கக்கூடாது, இருந்தால் சுட்டு கொள்ளுவோம் அப்படின்னு இருக்கிற நாட்டில் உஸ்பெகிஸ்தான்ல இருந்து வந்த அத்துணை பேர்களுக்கும் குர்ஆன் ஓத தெரிகிறது. அப்போ கேட்டாங்க, நாங்கள் ரஷ்யாவை பற்றி வேறு மாதிரிலாம் கேள்விப்பட்டோம், நீங்கள் என்ன குர்ஆன் ஓத தெரியுங்கிறீங்க? இப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் கேள்விப்பட்டது உண்மைதான். எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு கர்ப்பவதியான பெண்மணி சூரா மரியம வீட்டில் ஓதிக்கிட்டு இருந்துச்சு. அது அப்படியே ஓதுற ஆர்வத்தில், இன்ட்ரெஸ்ட்டில், அந்த டேஸ்ட்டில் அப்படியே சத்தம் போட்டு ஓத ஆரம்பிச்சுது. மிலிட்ரி கதை உடைச்சிட்டு உள்ளே வந்து அந்த அம்மாவையும் சுட்டு வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவையும் கூட எடுத்து எரித்தது. குஜராத்தில் தான் இந்த காட்சியை பார்த்துருப்போம். ரஷ்யாவில், கார்பச்சேவினுடைய ரஷ்யாவில் அது நடந்துச்சு. ஏனென்றால் குர்ஆனை கேட்கிற சிசுக்கள் கூட இந்த மண்ணில் இருக்கக்கூடாது என்பதுதான் அன்றைய USSR சித்தாந்தமாக, கொள்கையாக இருந்துச்சு. அந்த ரஷ்யாவிலிருந்து உருவான உஸ்பெகிஸ்தான்ல குர்ஆன் ஓத தெரியுமா? அப்ப சொன்னாங்க, நாங்கள் எல்லோரும் ஹாஃபில்கள், நாங்கள் எல்லோரும் ஹாஃபில்கள். எப்படி ஹாஃபில்கள் அப்படின்னா, எங்கள் ஊரில் இருந்து உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கெல்லாம் போக முடியாது. நாங்கள் ஐரோப்பாவுக்கு போய், அங்கேருந்து சவுதிக்கு போய், சவுதி மன்னர் அன்னைக்கு ஃபைசல் இருந்தார், இந்திரா காந்தியோட மிக நெருக்கமானவர். அவர் தான் உண்மையிலேயே அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு முன்னால்
மண்டியிடாமல் நின்ற ஒரு மாபெரும் மன்னர் அவரை சொந்த அண்ணன் மகனை வச்சுட்டே கொண்டுட்டாங்கங்கிறது வேற வரலாறு. அப்போ ஃபைசல்கிட்ட போனோன்னா ஃபைசல் அங்கே இருக்கக்கூடிய உலமாக்கள் சொன்னார், எப்படியாவது ரஷ்யாவுக்கு போங்க, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் குர்ஆனை சொல்லிக் கொடுங்கள். அவங்களும் ஐரோப்பாவுக்கு வந்து அங்கிருந்து வியாபார நிமித்தமாக ரஷ்யாவுக்கு வருவதாக வந்தார்கள். வந்தால் முஸ்லீம்களுக்கு குர்ஆனை சொல்லிக் கொடுக்கறதுக்கு உண்டான ஒன்று கூடுதலுக்கு உண்டான இடமே இல்லை. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் பாருங்களேன், தமிழகத்தில் இந்தியாவில் இவ்வளவு நெருக்கடியில் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு 1000 பேர் நம்ம இப்படி உட்கார்ந்து இப்படி பேச முடியுதுல, ஒரு மதரசாவினுடைய சிறப்புகளை சொல்ல முடியுதுல, ஓதிட்டு போனவங்களுக்கு பட்டம் கொடுக்க முடியுதுல, நாங்கள் மதரசா நடத்துகிறோம் என்று ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் கூட பிரச்சாரம் பண்ண முடியுதுல, மதரசா நடத்துவதற்கான உதவி தேட முடியுதுல. ஆனால் இதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்போ ரஷ்யா யோசிச்சாங்க, வந்திருக்கக்கூடிய உலமாக்கள் எப்படி இவர்களிடத்தில் குர்ஆனை கொண்டு போய் சேர்ப்பது. இப்போ ரஷ்யாவில் ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு சான்ஸ் என்னன்னு சொன்னால், யாராவது மௌத்தா போயிட்டா 4 பேர் தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணலாம், இல்லைன்னா 4 பேர் எங்கேயுமே சேரக்கூடாது. 4 பேர் சேர்ந்திருந்தா சுட்டு கொண்டுருவாங்க. ஒரே ஒரு அனுமதி, ஒரே ஒரு வாய்ப்பு, மௌத்தா போனவங்களை சந்தூக்கில் தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ண. வந்திருக்கக்கூடிய உலமாக்கள் என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் கபரை தோண்டுங்க, நாங்கள் கபருக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறோம், உங்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வாங்க. தன்னுடைய பிள்ளைகள் மௌத்தா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி, என் பிள்ளை மௌத்தா போயிடுச்சுன்னு சொல்லி கஃன் துணியில் பொதிஞ்சு சந்தூக்கில் வச்சு கொண்டு போய் கபரிஸ்தானில் வச்சு குர்ஆனை சொல்லி கொடுத்தார்கள் ரஷ்ய முஸ்லிம்கள். இன்னைக்கு காலையில் மதரசாவுக்கு அனுப்புறதுக்கு யோசிக்கிறோம். அவன் தூங்க வேண்டாமா? அவன் டியூஷன் போக வேண்டாமா? அவனுக்கு மேக்ஸ் வர மாட்டேங்குது, அவனுக்கு பயாலஜி வர மாட்டேங்குது, அவன் ஜுவாலஜியில் மார்க் எடுக்க வேண்டாமா? அவன் நீட்டுக்கு பயிற்சி பெற வேண்டாமா? என்னதெல்லாமோ சொல்லி குர்ஆனை விட்டும் இந்த சமூகத்தை தூரப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்தியாவினுடைய நெருக்கடிகளை சமாளிப்பதற்கு உண்டான ஒரே வலிமையை குர்ஆன் மட்டுமே தரும். அது ஒரு காலத்தில் உலகத்தினுடைய 2 ஏகாதிபத்தியங்கள் இருந்தது. அந்த சோவியத் ரஷ்யாவிலிருந்து துண்டாகி போன 12 நாடுகளில் 6 முஸ்லிம் நாடுகள், 6 முஸ்லிம் நாடுகளிலும் லட்சக்கணக்கான ஹாஃபிதுகள் இன்றைக்கு உலகத்திலேயே சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் உஸ்பெகிஸ்தானுடைய முஸ்லிம் சமூகம் என்று உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது குர்ஆனுடைய வலிமை, குர்ஆனுக்கு அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம். எனவே தான் சொல்கிறோம், நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நெருக்கடிக்கான தீர்வு என்பது பல்வேறு தரப்பில் இருப்பவர்கள் பல்வேறு செய்திகளை சொன்னாலும் கூட அல்லாஹ்வினுடைய வேதத்தோடு இருக்கிற தொடர்பு நிச்சயம் நம்மை வலிமைப்படுத்தும். ஒரு நாள் இந்த மண்ணை இந்த குர்ஆனாலும் குர்ஆன் உடையவர்கள் ஆளுவார்கள். எந்த நம்பிக்கையில் தான் குர்ஆனோடு பெண்களுக்கு தொடர்பை அதிகப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த ஹைராத்துன் நிசா மதரசா இங்கே மிகப்பெரிய அர்ப்பணிப்போடு தியாக மனப்பான்மையோடு நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் இதற்காக வேண்டி ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் அவனுடைய புறத்திலிருந்து குர்ஆனின் மூலம் வலிமையையும் அருளையும் ரஹ்மத்தையும் தைரியத்தையும் தந்தருள் புரிவானாக என்கிற நல்ல பிரார்த்தனையோடு முடித்துக்கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நமக்கெல்லாம் ஒரு அழகியதொரு உரையை கொடுத்த எனது பாசத்திற்குரிய அண்ணன் ஷவுக்கத் அலி உஸ்மானி ஹசரத் அவர்களுக்கு நன்றி. நாரே தக்பீர்.